அழகர் திருவிழான்னு சொல்லி இங்கே ஃபேமஸாக சொல்லுவாங்க மதுரையில். அதுக்கு அச்சப்படியாக அது வந்து மாநாடு இருக்குன்ற மாதிரி நாங்கள் எதிர்பார்த்து வந்திருக்கோம். குறைஞ்சது ஒரு 30 லட்சம் பேர் வருவாங்க. நாங்கள் 30 லட்சம் பேர் எதிர்பார்க்குறீங்க? 30 லட்சம் பேர் வந்துருவாங்க. விஸ்வநிய தொகுதியிலிருந்து மட்டும் ஒரு 1.5 லட்சம் பேர் கம்மியெல்லாம் வர மாதிரி ஏற்பாடு பண்ணியிருக்கோம். நாங்கள் இது வரைக்கும் அந்த அழகர் கோயில் திருவிழா நாங்கள் பார்த்ததில்ல. அதன்படி எங்கள் தளபதி திருவிழா தான் நாங்கள் பார்க்க வந்திருக்கோம் சார். இந்த மண்ணு மணக்கிற மல்லிகைப்பூ நம்ம மனசை எடுத்து சொல்லும். வந்து நின்று ரசிக்கிற ஊரு சனம் இந்த தேர இழுத்து செல்லும். மதுர குழுங்க குழுங்க நீ நையாண்டி பாட்டு பாடி புழுதி பறக்க பறக்க நீ போடாத ஆட்டம் போடு. பிரம்மாண்டமான முறையில் தாவேகாவோட 2வது மாநில மாநாடு பணிகள்லாம் வந்து முடிவடைந்திருக்குது. அந்த காட்சியெல்லாம் பார்க்குறோம். எத்தனை லட்சம் பேர் வருவாங்கன்னு எதிர்பார்க்குறீங்க? குறைஞ்சது ஒரு 30 லட்சம் பேர் வருவாங்க. நாங்கள் 30 லட்சம் பேர் எதிர்பார்க்குறீங்க? சரி, 30 லட்சம் பேர் வந்துருவாங்க. 30 லட்சம் பேரை வந்து ஒரு இதால வந்து கட்டுப்படுத்த முடியுமா? கண்டிப்பா அந்த அளவுக்கு ஏற்பாடுகள் பண்ணியிருக்காங்க. 30 லட்சம் பேருக்கு இங்க வந்து பாக்குற அளவுக்கு மக்களும் ஒரு ஆர்வமா தான் இருக்காங்க. அது போலதான் இங்க ஏற்பாடுகளும் தளபதி அவர்களின் தலைமையில எல்லாம் சிறப்பாக பண்ணியிருக்காங்க. விழுப்புரத்துல வந்தீங்கன்னா இன்னும் எவ்வளவு பேர் நீங்க வந்திருக்கீங்க? அப்ப வடக்கு மாவட்டத்துல இருந்து டோட்டலா இப்ப நாங்க குறைஞ்சது ஒரு 10,000 பேர் நாங்க முன்கூட்டியே வந்திருப்போம். இன்னைக்கு நைட் வந்து எல்லாம் கிளம்பிடுவாங்க. அங்க இருந்து அன்னைக்கு நைட்டு கிளம்பினா எல்லாம் குறைஞ்சது ஒரு ரிஷ்வன்யா தொகுதியிலிருந்து மட்டும் ஒரு 1.5 லட்சம் பேர் கம்மியெல்லாம் வர மாதிரி ஏற்பாடு பண்ணியிருக்கோம். ஆமா, தகவல் இருக்கு. இங்க நடக்கிற திருவிழா மாதிரி இருக்கிறதா நாங்க வந்து கண்டுகளிக்கிற மாதிரி தான் போறோம். எப்படி இந்த 2வது மாநாடு எப்படி வெற்றி அடையும் நினைக்கிறீங்க? அழகர் திருவிழான்னு சொல்லி இங்க ஃபேமஸா சொல்லுவாங்க மதுரையில. அதுக்கு அச்சப்படியா அது வந்து மாநாடு இருக்குன்ற மாதிரி நாங்க எதிர்பார்த்து வந்திருக்கோம். நாங்க இது வரைக்கும் அந்த அழகர் கோயில் திருவிழா நாங்க பார்த்ததில்ல. அதன்படி எங்க தளபதி திருவிழா தான் நாங்க பார்க்க வந்திருக்கோம். 2026 தளபதியா எங்கள் தளபதி தான் 2026 எங்கள் தளபதி தான் ஆட்சியில் அமர்வார்.